ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பெரும்பாக்கம்ல சேலுக்கு அவைலபிளாக இருக்க 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாத்தீங்கன்னா பொலினினி ஹில் சைட் அப்படின்ற கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில இருக்க ஸ்பெஷல் அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் இருக்கு, ஸ்விம்மிங் பூல், கம்யூனிட்டி ஹால், லேண்ட்ஸ்கேப் பார்க், 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ், பைப்டு எல்பிஜி கனெக்ஷன், RO வாட்டர் பிளான்ட், 24/7 பவர் பேக்கப் மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கு. இது மட்டும் இல்லாம வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஷாப்ஸ், மல்டி பர்பஸ் சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கிளினிக்ஸ், நிறைய மாண்டசரி பிளே ஸ்கூல்ஸ், பியூட்டி சலூன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எலிவேட்டட் கான்கிரீட் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் ரீசேலுக்கு அவைலபிளா இருக்க 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால டோட்டலா 2450 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் பண்ணிருக்காங்க. இந்த ஹவுஸோட ரைட் சைடு அண்ட் பேக் சைடுல பாத்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்கு, அதுல நிறைய ட்ரீஸ் இருக்கு. இந்த ஹவுஸோட என்ட்ரன்ஸ்ல இனோவா மாதிரி 2 பெரிய MPV கார்ஸ் பார்க் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஹவுஸோட பேஸ்மெண்ட் பொறுத்தளவுல கிரவுண்ட் லெவல்ல இருந்து 3 to 4 feet ரைஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு கிரில் கேட்டுமே அவைலபிளா இருக்கு. மெயின் டோர் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா டீக் வுட்ல பண்ணிருக்காங்க. மெயின் டோர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வுட்ல பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 15.4 into 13.9 ஃபீட்டா இருக்கு. இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஆகுது. ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஹாலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டைனிங் ஹால் கொடுத்திருக்காங்க. இந்த டைனிங் ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 15.4 into 10.10 ஃபீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட கிச்சன் பார்க்கலாம். கவுண்டர் டாப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்ல பெருசா கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைப்டு எல்பிஜி கனெக்ஷன் அவைலபிளா இருக்கு. சிம்னிஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.5 into 9.10 ஃபீட்டா இருக்கு. கிச்சனுக்கு பேக் சைடுல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 4.11 into 9.10 ஃபீட்டா இருக்கு. இங்கேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி வழியாவே நம்ம பின்னாடி இருக்க கார்டனை ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 15.8 into 14.9 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூம் அட்டாச்டா ஒரு பெரிய ட்ரை பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 5.11 into 10.9 ஃபீட்டா இருக்கு. ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே மார்பிள் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் பொறுத்தளவுல SS-ல கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேண்ட்ரல் ஸ்பேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே அகைன் இங்க ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்கு. இந்த லிவிங்கோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 15.4 into 9.10 ஃபீட்டா இருக்கு. இந்த ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய பால்கனி இருக்கு. இந்த பால்கனியோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 18.3 into 7.7 ஃபீட்டா இருக்கு. இந்த ஹவுஸோட இன்டீரியர்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி டிசைனர் டோர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 15.8 into 14.9 ஃபீட்டா இருக்கு.
இந்த ரூம்ல இருந்து ப்ரீவியஸா பார்த்த பால்கனி கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமுக்கு வாக் இன் வார்ட்ரோப் ஸ்பேஸ் தனியா கொடுத்திருக்காங்க. இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.11 into 9.10 ஃபீட்டா இருக்கு. இந்த பெட்ரூம்க்கும் அட்டாச்டா ஒரு ட்ரை பாத்ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 15.4 into 10.5 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூமுக்கும் அட்டாச்டா ஒரு ட்ரை பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த ஹவுஸோட டெரஸ் ஏரியா பார்க்கலாம். டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த ஹவுஸோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா தான் இருக்கு. இதுல நியூ 2 BHK அண்ட் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 crore இருந்து 1.5 crore வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு ஓனர் பாத்தீங்கன்னா 1 crore 25 lakhs கோட் பண்றாங்க. மென்ஷன் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல்ஸ் சைட் விசிட் அண்ட் நெகோசியேஷன்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.